இப்போலாம் காலையில் எந்திரிக்கும் போது 4 பக்கமும் 4 சாமி பாட்டு ஓடுதா, கேட்கவே நல்ல ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியாகவும் இருக்குது. அதே எனர்ஜியோட சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வந்தேன், கரண்ட் போச்சு. கரண்ட் இல்லாத காரணத்தால் அடுத்தடுத்த வீடியோ நமக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நேற்றே மாவுலாம் ஆட்டி வச்சுட்டோம். நல்லா மாவு புஜு புஜுன்னு வந்து தான் இட்லி தான். நைட்டே பட்டாணியும் ஊற போட்டிருந்தேன், சாம்பார் இல்லைன்னா குருமா மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு. பட் செல்வா வந்து காலையில் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மட்டும் வைன்னு சொன்னால், கரண்ட் இல்லை பட் இருந்தாலும் வதக்கி வைப்பான். கரண்ட் வந்ததுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப நேரமாக கரண்டே வரல. சரி நம்ம ஸ்டைலில் சாம்பாரே வச்சிடலாம், ஏன்னா குருமா வைக்கிறதா இருந்தால் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல, அதனால் சாம்பாரே வச்சு ஒரு சைடு இட்லியும் வச்சாச்சு. செல்வா சாம்பார் வாய்க்கு வழங்கலன்னு சொல்லிட்டு அதோட தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தானா, அது சும்மா தொக்கு மாதிரி வச்சு கொடுத்து அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டான். நம்ம லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு ஈவினிங் 5 to 6 லைவ் வரலான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சிந்து, சஞ்சய்குமார், வெங்கடேஷ், ஆதிரா, அருண்குமார், அக்ஷயா, சோயல் அவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.